ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தீபிகா. ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்களா? அப்படின்னா போயிட்டு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். Day 24 ஃப்ரண்ட் ஃபேஸ் பார்க்கலாம், பிரைட் அண்ட் குரூம்து. இப்போ ஃபஸ்ட்டு ஐஸ் எப்படி ஃப்ரண்ட்டில் வந்து ஐஸ் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா, கண்டு பார்க்கலாம். சேம் அதே மாதிரி தான். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஐப்ரோஸ் வந்து இதுக்கு ஸ்ட்ரைட்டாக வரும். லாஸ்ட் டைம் வந்து ஐப்ரோஸ்க்கே டச் ஆகிற மாதிரி நோஸ் போட்டிருப்போம், ரைட்டா? இப்படி போட்டு சைடு ஃபேஸ்க்கு இது மாதிரி எல்லாம் போட்டிருப்போம். ஓகேங்களா, லைட்டாக இதுக்கு வந்து எதுவுமே இல்லை, டைரெக்டாக அப்படியே போடுற மாதிரி. ஓகேங்களா, அகைன் இங்க இருந்து சேம் இது கொஞ்சம் இதை உள்ள பக்கத்தில் பிரைடுக்கு வந்து நீங்க இது ஷார்ப்பா கொண்டு வரணும். குரூமுக்கு வந்து அப்படியே எட்ஜ்லயே இது பண்ணா போதும். ஓகேங்களா, ஃபுல் ஃபேஸ்க்கு வந்து மிடில் ரவுண்ட். ஓகேங்களா, ஸ்ட்ரைட்டா பாக்குற மாதிரி லைட்டா ஷேட். ஓகேங்களா, உள்ள இது லைட்டா ஷேட் டாட். ஓகேங்களா, இது 3D. ஓகேங்களா, 3D லுக்ல வரும். இப்போ இதை நல்லா டிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஷார்ப்பானும் கொண்டு வரணும். ஓகேங்களா, ஷார்ப்பாக கொண்டு வந்தீங்கன்னா நீங்கள் குரூமுக்கு வந்து ரவுண்ட் ஷேப்பில் வரும். அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இப்போ இதுக்கு ஐ லேஷஸ் இருக்கிற மாதிரி குட்டியாக லைன். ஓகேங்களா, இந்த லைட்டாக இந்த பக்கத்தில் இருந்து லைட்டாக கொடுங்க. ஓகேங்களா, அகைன் இப்போ பார்த்துக்கோங்க, ஃபுல் ரவுண்ட் கொடுக்காதீங்க. ஓகேங்களா, 3D லுக்கு வந்து ஃபுல் ரவுண்ட் வராது, குட்டியா கவ். அதே மாதிரி இங்க குட்டியா கவ். இதுல இருந்து இங்க இந்த பக்கத்துக்கு லைட்டா இந்த டச், சேம் டச். ஓகேங்களா, இது என்னன்னா நீங்க கொஞ்சம் டார்க்காக பண்ணிக்கோங்க, உங்கள் விருப்பம். லைட்டோட போடலாம். ஓகேங்களா, நீங்கள் ஃபேஸில் வந்து நீங்கள் ஃபேஸ் போடுறப்ப நீங்கள் வந்து ஐஸ் மேலே கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக வைங்க. அப்போ அழகாக இருக்கும். ஐஸ் கொஞ்சம் அழகாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். ஓகேங்களா, ஐஸ் நீங்கள் எவ்வளோ லுக் கொடுக்குறீங்களோ அந்த ஃபிகர் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். நான் அதனால தான் லாஸ்ட் கிளாஸ்லேயும் ஐஸ் செப்பரேட்டாக போட்டிருப்பேன். இன்னொரு டைப்பு பார்க்கலாம். ஓகேங்களா, ஐப்ரோஸ் ஷார்ப் கண்டிப்பா இருக்கணும். ஓகேங்களா, இது மட்டும் நீங்க பாத்துக்கோங்க. மேல லைன், இங்க கொஞ்சம் ஷார்ப்பா கொண்டு வந்து இங்க கொஞ்சம் திக்கா இங்க அதிகமா லைனர் போட்ட மாதிரி. ஓகேங்களா, இங்கிருந்து ஐலாஷ் 1 2. ஐலாஷஸ் ஃபுல்லா போடல, இங்க ஃபுல்லாவே கொடுத்துருக்கல. இது இதுல வந்து கொடுக்க மாட்டேன் அது மாதிரி. ஓகேங்களா, ஐபால் உள்ள ஷேட் கொடுங்க. ஓகேங்களா, ஷேட் கொடுத்து லைட்டா ஒயிட் தெரியற மாதிரி. ஓகேங்களா, ஓகேங்களா, இது ஒரு டைப். இதை இங்க திக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நோஸும் லிப்ஸ் எல்லாம் எப்படி போடுறதுன்னு காமிக்கிறேன். லாஸ்ட் கிளாஸ்ல வந்து நம்ம சைட் ஃபேஸும் 3/4 ஃபேஸும் பார்த்துருப்போம். ஐஸும் நான் காமிச்சிருக்கேன். பட் இது வந்து ஸ்ட்ரைட் லுக் எப்படி போடணும் லாஸ்ட் டைம் காமிச்சிருக்கேன் நினைக்கிறேன். உங்களுக்கு அட்வான்ஸ் கிளாஸ்ல அந்த ஐஸ் மட்டும் அமைச்சிருப்பேன். ஃபிஷ் மாதிரி எல்லாம் போட்டிருக்கீங்க. ஓகேங்களா, அது மாதிரி எல்லாம் போடாதீங்க, தயவு செய்து சொல்றேன். பாருங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அப்புறமா அமைச்சிடுங்க. ஓகேங்களா,
ஐப்ரோஸ் அதே மாதிரி ஈக்குவலா போடுங்க ஓகேங்களா. அந்த பக்கம் நீங்க என்ன போடுறீங்களோ, இந்த பக்கம் என்ன போடுறீங்களோ சேம் அதே மாதிரி கொண்டு வந்து இங்க அதே ஒரு இதுல ஃபினிஷிங்ல கொண்டு வாங்க ஓகேங்களா. குரூமுக்கு வந்து இது மாதிரி ஐப்ரோ யூஸ் பண்ணுங்க ஓகேங்களா. பிரைடுக்கு வந்து இது மாதிரி, குரூமுக்கு வந்து ஜிஎன் போடுற ஓகேங்களா குரூமுக்கு. அதே பிரைடுக்கு வந்து நீங்க மேல தூக்கி மேல தூக்கி போடுங்க ஓகேங்களா. ஷேப் வந்து மேல இப்படி கொண்டு வந்து இப்படி கொண்டு வரலாம், உங்க விருப்பம் தான், என்னென்ன கொடுங்க ஓகேங்களா. பாய்ஸ்க்கு வந்து இது மாதிரி குரூமுக்கு வந்து ஸ்ட்ரைட்டா போட்டு கீழே இப்படி கொண்டு வந்துடுங்க போதும் ஓகேங்களா. அது மட்டும் நீங்க செக் பண்ணிட்டு பிராக்டிஸ் பண்ணுங்க நல்லா. அதே மாதிரி இங்க கொஞ்சம் திக்கா இருக்கணும், இங்க ஷார்ப்பா இருக்கணும் ஓகேங்களா. ஸ்டார்டிங்ல திக் வரணும், இங்க ஷார்ப்பா வரணும். நெக்ஸ்ட் நோஸ். ஐப்ரோஸ் பார்த்துட்டோமா. நோஸ் அதே தான், லைட்டா டச் ஆகிற மாதிரி இருக்கும், பட் டச் ஆகாது. அப்படியே டச் ஆகிற மாதிரி நீங்க எந்த ஃபேஸ் எந்த டைரக்ஷன் ஆச்சு கொடுக்கலாம், பட் லைட்டா கொடுக்கணும் ஓகேங்களா. லைக் கொண்டு வந்து இது மாதிரி ஷார்ப்பா கொண்டு வரது, இல்லைன்னா எஸ் டைப்ல இந்த மாதிரி எஸ் டைப்ல கொண்டு வரது, அது மாதிரி கொடுக்காதீங்க, நல்லா இருக்காது. இல்லைன்னா அதே மாதிரி உள்ள கொண்டு வந்து லைட்டா, அதுவும் இருக்கக்கூடாது, கொஞ்சம் ஷேப் இருக்கணும் ஓகேங்களா. லைட்டா ஷேப் வரணும் ஓகேங்களா. ஐஸ் பாத்தீங்கன்னா சேம் அதே தான். அதே மாதிரி நீங்க சின்ன ஃபேஸை போட்டீங்கன்னா ஐஸ் வந்து ஒரு ஐப்ரோ, லைட்டா ஐப்ரோ, ஒரு லைன், டாட், இதுலயே முடிச்சிடுங்க ஓகேங்களா. அதிகமா ரொம்ப குட்டியா ஃபிகர், ரொம்ப குட்டியா இது போட்டீங்கன்னா, ஃபேஸ் போட்டீங்கன்னா ரொம்ப குட்டியா, அப்போ நீங்க இது மாதிரி டிசைன் போட முடியாது ஓகேங்களா. இந்த ஐஸ் எல்லாம் கொடுக்க முடியாது. அந்த டைம்ல வந்து நீங்க இது மாதிரி ஒரு லைன் போட்டு ஒரு டாட் வச்சு முடிச்சிடுங்க ஓகேங்களா. அதே குரூம், இது குரூமுக்கு ஓகேங்களா. குரூமுக்கு இது மாதிரி ஸ்ட்ரைட் கொண்டு வந்து இப்படி எண்ட் பண்ணுங்க. அதே பிரைட் கொண்டு வரப்ப ரவுண்ட் நோஸ் பாத்தீங்கன்னா பார்த்தோம்ல நம்ம, இது மாதிரி எல்லாம் போடாதீங்க ஓகேங்களா. ரொம்ப ஷார்ப்பா கொண்டு வராதீங்க, அதே மாதிரி குட்டியாவும் போடாதீங்க ஓகேங்களா. ஒரு லைட்டா கொண்டு வந்து அங்கே ஃபினிஷ் பண்ணுங்க ஓகேங்களா. அதே மாதிரி இங்க சின்னதா வரணும், உள்ளக்கும் அதே மாதிரி இப்படி கொண்டு வந்து உள்ள ஃபுல்லா இது மாதிரி கொண்டு வராதீங்க. நோஸ்க்கு லைட்டா இதுக்கும் டச் ஆகிற மாதிரி லைட்டா அந்த சேமா இருக்கணும். நெக்ஸ்ட் லிப்ஸ். அதே நீங்க இது மாதிரி ஐஸ் போட்டீங்க, நான் சொன்னேன்ல, லைட்டா ஒரு லைன், டாட். நோஸ் அதே மாதிரி, இதுக்கு நோஸ் வந்து சேம் டச் ஆயிட்டு லைட்டா கவு கொடுத்து இப்படி கொண்டு வாங்க. இப்படி லைட்டா ஒரு லைன், அவ்வளவுதான் ஓகேங்களா. சின்னதா போடுற மாதிரி இருந்தா, நான் ரொம்ப குட்டியா போட்டிருக்கேன் ஓகேங்களா, ரொம்ப குட்டியா போட்டிருக்கேன். இப்ப ஃபுல் ஃபிகர் பார்க்கலாமா எப்படி போடணும்ட்டு. ஃபுல் ஃபேஸ் வந்து பிரைடுக்கு ஃபுல் ஃபேஸ் நான் ஒரு வியூ மாதிரி போட்டிருக்கேன் ஓகேங்களா. எல்லாருமே பிராக்டிஸ்ல என்ன பண்ணீங்கன்னா, இந்த மாதிரி வியா போடுறது, ரொம்ப வி கொண்டு வந்து இது மாதிரி பண்றது அது பண்ணாதீங்க ஓகேங்களா. லைட்டா அப்படின்னு ரொம்ப யூ போடாதீங்க, யூ போட்டாவும் அழகா இருக்காது. லைட்டா இப்படி கொண்டு வந்து நான் இங்க போட்டிருக்க பாருங்க ஓகேங்களா. உங்களுக்கு இதுதான் மிட், ஒரு லைன் மிட் லைன் ஒன்று ட்ரா பண்ணிக்கோங்க ஓகேங்களா. மிட் லைன் பண்ணிட்டு அங்க ஒரு குட்டியா சர்க்கிள் ஓகேங்களா. நெக்ஸ்ட் இதுக்கும் ஜாயின் லைன் போட்டுக்கோங்க ஓகேங்களா. குட்டியா அதே மாதிரி நீட்டா போடாதீங்க, குட்டியா போடுங்க. அகைன் இங்க இருந்து இங்கக்கு டச் டச் ஓகேங்களா. ஃபில் தான் பண்ண போறோம். அகைன் இங்க எஸ் ஓகேங்களா.
இப்போ இதுதான் சென்டர், இங்கே தான் நோஸ் எல்லாம் வரணும். இதுக்கும் ஐஸ் டிவைட் பண்ணுங்க. ஓகேங்களா? அதே மாதிரி நீங்க டச் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இதுக்கும் டச் பண்ணாம போடுங்க. ஓகேங்களா? ஐப்ரோ நான் இது கொஞ்சம் குட்டியா போடுறதுனால மேல ஒரு லைன், டாட், லைட்டா டச் ஆகிற மாதிரி நோஸ், ஸ்மைலி ஃபேஸ் மாதிரி போடுறேன். ஸோ அதனால நான் இங்கே ஒரு குட்டியாக லைன். ஓகேங்களா? அந்த லைன் போட்டிங்கன்னா நீங்கள் ஸ்மைலி ஃபேஸ் கொண்டு வர மாதிரி இருக்கும். இப்போ இங்கே இப்போ இது ஃபில் பண்ணிக்கோங்க. இது லைட்டாக டச். ஓகேங்களா? நெக்கு, இது வந்து ஈக்குவலாக வரும். இதுதான் ஆஃப் ஃபிகர்னால ஒரு லைன், பிளவுஸோட வேணும்னா இந்த நெக்குக்கு டிசைன் கொடுக்கலாம். ஓகேங்களா? பிளவுஸ் ஃபுல்லாக ஷேட், லைட் ஷேட் கொடுங்க. இப்போ இங்கே டார்க் ஷேட் வர மாதிரி போடுங்க. ஓகேங்களா? லைன், இல்லைன்னா லைட்டாக ஷேட் கொடுத்துட்டு உள்ள ஒர்க் கொடுக்குற மாதிரி கொடுக்கலாம். ஓகேங்களா? டாட்ஸ் இல்லைன்னா ஏதாச்சும் ஃப்ளவர் டைப் அது மாதிரி கொடுங்க. நான் டாட்ஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணுறேன். ஓகேங்களா? ஃபுல் ஃபிகர் வந்து இது மாதிரி வரும். நெக்ஸ்ட்டு க்ரூம் பார்க்கலாம். இந்த ஃபேஸ் வந்து லைட்டு நம்மளுக்கு வந்து கொஞ்சம் யூ மாதிரி வருமா? ஓகேங்களா? இது மாதிரி வரும். யூனா வி ஷேப் வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக வர மாதிரி வரும். ஓகேங்களா? இந்த எட்ஜ் வந்து ஷார்ப்பாக. இப்போ க்ரூம் பார்க்கலாம். லைன், அது யூ மாதிரி நம்ம ஒரு மாதிரி பெண்ட் கொடுத்துருப்போம். ஓகேங்களா? இங்கே பாருங்க, அது வந்து ஒரு கவ் கொடுக்குற மாதிரி கொண்டு வருவோம். ஓகேங்களா? அதே நம்ம க்ரூம்க்கு வந்து இது மாதிரி கொடுக்கணும். லைன் போடுற மாதிரி போட்டு அகைன் அப்படி நான் ரொம்ப வியும் போடல. ஓகேங்களா? கொஞ்சம் லைன் லைன், இங்கே லைட்டாக கவ். ஓகேங்களா? பட் ஷார்ப்பாக வரணும் கொஞ்சம், அது பார்த்துக்கோங்க. இங்கே வந்து ரவுண்டு போடுவோம். இங்கே வந்து திலகன் டைப்பில் போட்டு சேம் ஜாயிண்ட். ஓகேங்களா? அகைன் இதுதான் மிட். ஐப்ரோ, ஐஸ் வந்து நான் வந்து ரவுண்டு தான் கொடுக்குறேன். எட்ஜ் வந்து நான் வந்து இது மாதிரி ஷார்ப் கொண்டு வரல, வெறும் நான் வந்து க்ரூமோட ஃபேஸ் பார்க்கலாம் இப்போ. ஓகேங்களா? ஈஸி மெத்தடோட காமிக்கிற ஒரு. ஓகேங்களா? ப்ளஸ் மாதிரி போட்டுக்கோங்க. ஓகேங்களா? அகைன் இங்கேருந்து ரவுண்ட் ஷேப், இதுதான் ஃபேஸ் வரணும். ஓகேங்களா? இதுதான் சின் பார்ட். ஓகேங்களா? இது மாதிரி ஒரு லைட்டாக லைன் போட்டு போடுங்க, அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 1 2 3 4 and 5. ஓகேங்களா?
இது மாதிரி டிவைட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பட் நான் வந்து அப்படியே டைரெக்டாக போடுறேன். க்ரூம் ஃபேஸ் வந்து சேம் 2 lines. இப்போ வந்து லைட்டாக வி ஷேப் இந்த ஜாயிண்ட் ஓகேங்களா. அதே நீங்கள் க்ரூமுக்கு போடுறப்ப வந்து இதை மாதிரி யூ ஷேப் வர மாதிரி வரணும் ஓகேங்களா. இங்கே ஸ்ட்ரைட் லைன் இருக்குல்ல, இந்த இடத்துல வி ஷேப் வர மாதிரி யூ ஷேப் வர மாதிரி பார்த்துக்கோங்க ஓகேங்களா. லைக் திலகம் ஓகேங்களா. நம்ம க்ரூமுக்கு வந்து திலகம், பிரைடுக்கு வந்து ரவுண்டு. அது ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. சேம் லைட்டாக பெண்ட் ஆன மாதிரி கவ். ஓகே, அகைன் இதுதான் சென்டர். நம்மளுக்கு டச் ஆகக்கூடாது ஓகேங்களா. இந்த இதுக்கும் டச் ஆகாமல் போடுங்க. இப்போ ஐஸ் வந்து நான் குட்டியாக போடுறதுனால சேம் ஷேப் கொண்டு வரல, நான் ரவுண்டாக தான் கொண்டு வரேன் ஓகேங்களா. அது பார்த்துக்கோங்க ஓகேங்களா. க்ரூம், பிரைடுக்கு எட்ஜஸ் ஷார்ப்பாக கொண்டு வரணும். க்ரூமுக்கு வந்து ஒன்லி லைன் ஓகேங்களா. அதுவும் லைட்டாக மெலிசாக போடுங்க, ரொம்ப திக்காகவும் போடக்கூடாது. அதே க்ரூமுக்கு வந்து லைட்டாக கொடுக்குறோமா, இது வந்து பிரைடுக்கு வந்து ஐலைனர் போடுற மாதிரி கொஞ்சம் இங்கே லைட்டாக இங்கே திக்கா ஓகேங்களா. அகைன் நோஸ். ஓகே, நோஸ் கூட அதே மாதிரி நான் இப்போ அப்பயே வந்து க்ரூமுக்கு வந்து இது மாதிரி சொல்லியிருந்தேன்னா, பிரைடுக்கு இது மாதிரி சொல்லியிருந்தேன்னா அதே ஃபுல் கூட போடலாம் ஓகேவா. 1 2 லைட்டாக உள்ள கவ் ஓகேங்களா, ஒன் சைட் தெரியுற மாதிரி ஓகேங்களா. இது மாதிரி போடலாம் ஃபுல் ஃபிகருக்கு ஓகேங்களா. நோஸ் இதையும் போடலாம், நீங்கள் எப்படி வேணும்னா நீங்கள் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. இங்கே பிரைடுக்கு வந்து இங்கே நோஸ் பின் வைங்க ஓகேங்களா. நோஸ் பின் சாரி டச் சைடு. இப்போ ஹேட் இங்கேருந்து இங்கே கொண்டு வாங்க. சேம் இங்கேருந்து இங்கே கொண்டு ஹேட். இது இங்கே நோஸ் ஃபஸ்ட் இயர்ஸ் போட்டுடுங்க ஓகேங்களா. இயர்ஸ் அகைன் இங்கேருந்து இதுக்கு மேலேக்கே ஜாயிண்ட் ஓகேங்களா. அப்படியே மேலே வர மாதிரியே பாருங்கள் ஓகேங்களா. இங்கேருந்து இதுக்கு ஜாயிண்ட் சேம் கொஞ்சம் ஹைட்டாக, அதே மாதிரி ஹைட்டாக இங்கே ஒரு ரவுண்ட் எக்ஸ்ட்ரா ஒரு ரவுண்ட் கொடுக்குறேன். அது ஒரு லைக் பர்ல் வர மாதிரி ஓகேங்களா. இது ஹேட்டோட லாஸ்ட்டு மேலே இது வர மாதிரி ஹேட்டுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் இங்கே பீகாக் ஃபெதர் வரும்ல, அது மாதிரி கூட கொண்டு வரலாம் ஓகேங்களா. இப்போ லிப்ஸ் சேம் லைட்டாக ஸ்மைலி ஃபேஸ் கொடுக்குற மாதிரி அந்த இது கொடுங்க. நெக்கு இதே தான், காலர் ரவுண்ட் இதுக்கும் ஓகேங்களா. மிட் எதுன்னு பார்த்துட்டு என் பண்ணிவிட்டு இங்கேருந்து நெக் இங்கே ஒரு லைன் பட்டன் ஓகேங்களா. ஈக்குவலாக போட்டுக்கோங்க. இங்கே ஒரு லைன். ஸோ இதை ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஓகேங்களா. இதுக்கா கொஞ்சம் திக்காக போட்டுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் ஒர்க் லைட்டாக பண்ணிங்கனோட அந்த டிசைன் நீங்கள் ஷேடிங்ஸ் எதனா கொடுத்தீங்கன்னா அங்கே டார்க்காக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஐடென்டிஃபிகேஷன் ஈஸியாக தெரியும் ஓகேங்களா. ட்ரை ஆன பிறகு ஒர்க் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஸ்மஜ் ஆகாமல் இருக்கும். நான் அப்படியே டேரெக்டாக ஒர்க் பண்ணுறேன், அதனால ஸ்மஜ் ஆகிற மாதிரி தெரியுதா. ஆனால் ட்ரை பண்ண ஸ்கின்னில் போடுறப்ப வந்து ட்ரை வந்து ஈஸியாகிடும். அதே மாதிரி ப்ராடக்ட் லைட்டாக ரிலீஸ் பண்ணி ஷேட் கொடுங்க ஓகேங்களா. அது மாதிரி ப்ராடக்ட் இல்லாமல் நீங்கள் என்ன போட்டிருக்கீங்களோ அதை வச்சு ஷேட் பண்ணாதீங்க. ப்ராடக்ட் ரிலீஸ் பண்ணி சர்க்குலர் மோஷனில் கொடுங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து இதுலேயே ஃபுல் ஃபிகர் பார்க்கலாம் ஓகேங்களா. ஃபுல்லாக எப்படி பாடி ஃபுல்லாக போடுறதுன்னு பார்க்கலாம். பாய் கல்லும் போடுறேன் நான் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் வந்து பாய் கல்லும் ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி போடலாம். ஃபர்ஸ்ட் ஃபிகரு ஃபஸ்ட்டு ஹெட் பார்ட் போடலாம் ஓகேங்களா.
நோஸு இந்த நோஸோட உள்ளே வரணும் லிப். அதோட லிப்பு வந்து இன்னும் கொஞ்சம் உள்ள, சின்ன வர்றது வந்து அதோட உள்ளே வரணும். ஓகேங்களா? இப்போ லைட்டாக ஹெட்டு, ஹேர் ஸ்டைல், இயர்ஸ் கீழே பார்த்த மாதிரி. ஓகேங்களா? இந்த ஃபிகர் கீழே பார்க்குற மாதிரி, பையன் வந்து இங்கே கீழே ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி, ஸ்டாண்டிங்கில் பொண்ணு நிற்கிற மாதிரி. ஓகேங்களா? இங்கே நெக் பார்ட். இப்போ இங்கேருந்து பாடி இதுக்கே இங்கே ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா? லைட்டாக ஃப்ரண்ட்டில் லைட்டாக பிரெஸ்ட் ஃப்ரண்ட்டை லைட்டாக கொண்டு வாங்க. ஓகேங்களா? அதே நீங்கள் லைன். இது நெக்கு. இங்கேருந்து ஹேண்ட் வர மாதிரி லைட் பெண்ட், ஹேண்ட். ஓகேங்களா? இங்கே கொஞ்சம் வைடாக இருக்கணும், வர வர மெடிசா வரணும். ஓகேங்களா? இந்த பாடியோட இங்கே கொஞ்சம் லைட்டாக ஃப்ராக் லைன். அகைன் இதுதான் ஹிப்பு. ஓகேங்களா? இதோட அப்படியே விட்டுட்டு மேலே ஹெட் பார்க்கலாம். அது காயிட்டும். இதோட ஹேர். ஓகேங்களா? லைட்டாக ஃப்ரண்ட் ஹேர் வர மாதிரி இந்த காதாண்ட இது கொண்டு வர. சேம் ஐஸ். ஓகேங்களா? ஹேர் நல்லா ஷேட் பண்ணிக்கோங்க லைட்டாக. இப்போ இயர்ஸ் வந்து இந்த இடத்துல வரணும். இங்கே ஹேண்ட் பேங்கிள், பொக்கே போடுறப்ப ஹேண்ட் போட்டுக்கலாம். இப்போ ஃப்ராக் போடலாம். 1 2 அப்படியே 3Dயில் வர மாதிரி. ஓகேங்களா? ஃப்ராக் வந்து 3D ஷேப்பில் வர மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த பக்கம் லெக் அந்த பக்கம் நிற்கிற மாதிரி. இப்போ வந்து லைட்டாக ஹில்ஸ் போடுற மாதிரி. ஓகேங்களா? இதுக்கு ஜாயின் பண்ணிவிட்டு அந்த பக்கம் கால் வந்து விசிபிள் ஆகாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பாய் உட்கார மாதிரி பார்க்கலாம். ஓகேங்களா? இது கூட இங்கே கீழே இருக்கணும். ஓகேங்களா? இங்கே தான் ஹெட் வரணும். ஓகேங்களா? இது மிஸ் வர மாதிரி கொஞ்சம் டார்க் லைட்டாக டார்க் பண்ணிக்கோங்க. சேம் ஹெட், நோஸ் லைட்டாக கர்வ் அப்படியே விடுங்க. ஓகேங்களா? ஹேர் வந்து உங்கள் விருப்பம், எந்த ஸ்டைலான கொடுங்க. ஓகேங்களா? ஹேர் ஸ்ட்ரைட்டாக கர்வ் பண்ணாதீங்க. ஸ்ட்ரைட்டாக ஸ்பைக் எடுக்கிற மாதிரி கொண்டு வாங்க. ஓகேங்களா? கொஞ்சம் திக் பண்ணிக்கோங்க அந்த இடம். ஓகேங்களா? இப்போ இங்கேருந்து நெக் இதுதான் இது. ஸோ இங்கேருந்து இங்கே நெக் ஓப்பன், நெக்கும் லைட்டாக ஓப்பன் பண்ணுங்கள். காலர். ஓகேங்களா? திருப்பி இருக்கிற மாதிரி இருக்கிறனால ஸோ இங்கே ரவுண்ட் கொடுக்கலாம். இதுதான் நம்மளுக்கு இங்கே வரும். ஓகேங்களா? ஸோ அது நம்மளுக்கு தெரியாது. சைட் ஃபேஸ் இது லைட்டாக இது அல்லது ஃப்ரண்ட்டில் இந்த லைட்டாக ஒரு கவ் கொடுங்க. ஓகேங்களா?
ஆறட்டும். ஓகேங்களா, இது நல்லா ட்ரை ஆகட்டும். அகைன் இங்கேருந்து பேக் லைட்டாக பெண்ட் கொடுத்து சேம் பேக் ஷட். ஓகேங்களா, இங்கே ஹேண்ட் நம்ம இப்போ இந்த பக்கம் ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி பொக்கே கொடுக்குற மாதிரி தான் நம்ம போட போகிறோம். ஸோ ஹேண்ட் ஓகேங்களா, இதுக்கு டச் பண்ணிவிடுங்க. ஸோ இது ஸ்ட்ரைட்டாக லைன். ஓகேங்களா, லெக் ஃபோல்ட் பண்ண மாதிரி இங்கே ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேங்களா, அகைன் இது கொஞ்சம் ஓப்பன் ஷர்ட்டு வெளியில் இருக்கிற மாதிரி இங்கே லைன், ஸ்ட்ரைட் லைன், பெண்ட். ஓகேங்களா, பேண்ட்டோட இது லெக் பெண்ட் பண்ணுற மாதிரி சேம் இங்கே லைட்டாக வெளியில் கால் தெரிகிற மாதிரி அகைன் ஷூ. ஓகேங்களா, சேம் இங்கே லைன் இதுக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அகைன் இங்கே வந்து ஓகே லைட்டாக பெண்ட். சேம் இங்கே கொஞ்சம் ஷார்ப்பாக ஷூ கொடுக்கணும். ஓகேங்களா, ஷூ கொடுத்துட்டு இங்கே ஒரு லைன். ஓகேங்களா, இங்கே லைட்டாக ஷார்ப் கொண்டு வாங்க. நான் இங்கே ஷார்ப்பாக கொண்டு வரல, ஸோ அங்கேயும் ஷார்ப் கொண்டுட்டு வந்துட்டேன். ஸோ இங்கே ஷார்ப். இப்போ இதோட ஹேண்டோட ஃபுல்லாக ஷர்ட்டு. ஓகேங்களா, இங்கே லைன் போட்டுக்கோங்க. ஷர்ட் இதோட ஃபினிஷ் ஆகும். ஷேட் கொடுக்கணும்னா ஷேட் கொடுக்கோங்க. லைட் ஷேட் கொடுத்தீங்கன்னா இங்கேயும் லைட் ஷேட் கொடுங்க. ஓகேங்களா, இங்கே ஷர்ட்டுக்கு சேமாக இருக்கிற மாதிரி பாருங்கள். ஓகேங்களா, இது ரிஸ்ட். ஓகேங்களா, ஷர்ட் கிடையாது ரிஸ்ட். நான் வந்து இங்கேக்கே ஃபினிஷ் பண்ணுறேன். ஓகேங்களா, கேர்ள் வந்து ஸ்லீவ்லெஸ் போடுற மாதிரி போட்டிருக்கேன் நான். ஓகேங்களா, இங்கே லைட்டாக இங்கே லைன் இருக்குல்ல, இதுதான் இது. ஸோ நம்ம இங்கே ஒரு ஹேண்ட் கொண்டு வரணும் நம்ம. ஓகேங்களா, இந்த இடத்துல இருந்து லைட்டாக பொக்கே பிடிக்கிற மாதிரி ஃபஸ்ட் நான் இங்கே ஹேண்டு பாயோட ஹேண்ட் போடுறேன். ஓகேங்களா, லைன் ஃபிங்கர்ஸ். ஓகேங்களா, இப்போ இங்கே பொக்கே ஃப்ளவர்ஸ். ஓகேங்களா, இப்போ இந்த பொக்கேவை பொண்ணு பிடிக்கிற மாதிரி இங்கே அந்த கை லைட்டாக தெரியாது, அந்த பக்கம் பிடிக்கிற மாதிரி இது பண்ணுங்கள். ஓகேங்களா, அங்கேருந்து இங்கே எண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஹேண்டை பிடிக்கிற மாதிரி லைட்டாக ரிஸ்ட் டர்ன் ஃபிங்கர்ஸ் பொக்கே வாங்குற மாதிரி. ஓகேங்களா, ஐ சேம் சைடு ஃபேஸ்க்கு டாட். ஓகேங்களா, கிளியர்? பொக்கே வாங்குற மாதிரி பாய் கேர்ள். நெக்ஸ்ட் பார்க்கலாம். குரூமும் ப்ரைடும் ஃபுல்லு ஸ்டாண்டிங் இருக்கிற மாதிரி ஒரு ஃபிகர் போடுறேன். ஓகேங்களா, என்ன பண்ணாலும் 8 சென்டிமீட்டர் தான் இருக்கணும். ஓகேங்களா, ஃபுல் ஃபிகர் எல்லாமே 8 சென்டிமீட்டர் உள்ளே ஃபினிஷ் பண்ணணும். ஓகேங்களா, இப்போ குரூம் பார்க்கலாம். சேம் ஃபேஸ். ஒரே நிமிஷம் இருங்க, இன்னொரு பேப்பரில் சொல்கிறேன். ஓகேங்களா, லைட்டாக சைட் ஃபேஸ் லைட்டாக. ஓகேங்களா, இயர்ஸ் இங்கேருந்து சேம் ஹேர் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு ஓகேங்களா, தெரியாது லைட்டாக தெரிகிற மாதிரி போடுங்க. ஓகேங்களா, லைட்டாக
ஐஸ், ஐப்ரோ, நோஸ், பிரைடு க்ரூமும் ஃபுல் ஃபேஸும் ஃபுல் ஃபிகர் பார்க்கலாம் ஓகேங்களா. சைடில் போடுற மாதிரி ஃபுல் வந்து 8 சென்டிமீட்டர்லேயே முடிக்கணும் ஓகேங்களா. ஒரு பாயை க்ரூம் போட்டிங்கன்னாவும் பிரைட் போட்டிங்கனாலும் உங்களுக்கு வந்து நீங்கள் 8 சென்டிமீட்டரில் முடிக்கணும் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு க்ரூம் பார்க்கலாம். சேம் ஃபேஸ் பார்ட் லைட்டாக பெண்ட் கொண்டு வரணும். நோஸோட கொஞ்சம் உள்ள, லிப் லைட்டாக உள்ள, அதோட கொஞ்சம் உள்ள ஓகேங்களா. அப்படியே மேலே கொண்டு வாங்க ஓகேங்களா. இப்போ இங்கே ஃப்ரண்ட்லேருந்து இப்படி கொண்டு வாங்க ஹேர் ஓகேங்களா. முடி இதோட ஸ்ட்ரைட் எட்ஜில் கொஞ்சம் ஷேப் வர மாதிரி கொண்டு வந்து அகைன் காது ஓகேங்களா. காது பின்னாடி எண்டில் லைன். ஹெட் பாருங்க 1 சென்டிமீட்டரோட முடிக்கணும் ஓகேங்களா. ஹெட் சைஸ் வந்து 1 சென்டிமீட்டருக்கு முடிக்கணும் ஓகேங்களா. ஃபுல்லாகவே பாடி வந்து 8 இந்த 10 வரையும் தான் இருக்கணும் ஃபுல் லென்த்து ஓகேங்களா. ஃபுல்லாகவே ஃபிகர் வந்து 8 to 10 ஓகேங்களா. நெக்ஸ்ட் இதுதான் சென்டர் ஓகேங்களா. இது நெக் பார்ட். நெக் வந்து லைட்டாக கொண்டு வாங்க ஓகேங்களா. இது ஃபுல்லாக ஹேர் இருக்கும். லைட்டாக கொண்டு வந்து இங்கே காலர் வர மாதிரி போடணும் ஓகேங்களா. காலர் அவுட் வெளியில் வர மாதிரி ஓகேங்களா. இது பட்டன் வர ஜிப். இது அகைன் இங்கேருந்து வெளியில் வர மாதிரி ஒரு ரவுண்ட். இங்கே லைட்டாக தான் வரணும், ஏன்னா இந்த டைரெக்ஷனில் பார்க்குற மாதிரி இருக்கிறனால இங்கே லைட்டாக போடுங்க. ஸோ இங்கே பேக் பண்ணலாம் இப்போ ஓகேங்களா. இதை அப்படியே விடுங்க ஓகேங்களா. இதுதான் உங்களுக்கு நெக்கு இங்கே வெளியில் வருதா. இங்கே இப்போ காலரோட இந்த லைட்டாக திரும்புற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே ஹேண்ட் போடுங்க. இங்கே ரவுண்ட் சேம். இங்க இருந்து லைன் ஜிப்பா டைப்ல போடலாம் ஓகேங்களா. ஃபுல்லா லைன் கொண்டு வர ஓகேங்களா. இப்போ இந்த ஓப்பன் போட்டுக்கொள்ள அது அப்படியே கண்டினியூஷன். இதுதான் மிடில் வரும் உங்களுக்கு ஓகேங்களா. இந்த ஹேண்ட் ரெண்டை வராது. இங்கே டிசைன் வர போட்டுக்கோங்க. நான் வந்து அங்கே மேலே வந்து உங்களுக்கு ரஃபாக தான் இது பண்ணுவேன். பட் இது வந்து ஹேண்ட் வரும் இல்லை ஓகேங்களா. இதுக்கு ஜாயிண்ட் அகைன் ஜாயிண்ட். இது ஒரு டைப் ஆஃப் டிசைன் கீழே பார்டர் வர மாதிரி ஓகேங்களா. அகைன் இங்கிருந்து லைட்டாக கர்வ். இந்த அந்த பக்கம் சைடு இது ஓகேங்களா. சேம் அதே மாதிரி லைன். இந்த லைட்டாக இங்க இருந்து அந்த ஹேண்ட் அந்த பக்கம் பிடிக்கிற மாதிரி ஒரு ஹேண்ட் மட்டும் தெரியுற மாதிரி ஓகேங்களா. கொஞ்சம் ஃபுல் கொண்டு வாங்க. இன்னும் ஹேண்டை கொண்டு வந்து இது வரையும் ஃபுல் ஹேண்ட் வர மாதிரி போடுங்க ஓகேங்களா. இது வரையும் ஃபுல்லாக ஹேண்ட் வர மாதிரி. இது ஃபுல்லாக நம்ம ஷேடிங் கொடுக்கலாம், ஃபில்லிங்ஸ் கொடுக்கலாம். சேம் அதே மாதிரி அந்த பக்கம் இந்த பக்கம் ஒரு லைன். இப்போ ஹேண்ட் பார்க்கலாமா. ரவுண்ட் ஃபஸ்ட்டு ரவுண்ட் மாதிரி ஒரு யூ ஷேப் போடுங்க.
ஓகேங்களா? இன்னும் குட்டியாக போடுங்க, நான் பெருசாக போட்டேன், குட்டியாக போடுங்க. ஹேண்ட் பிடிக்கிற மாதிரி. இந்த பக்கம் வந்து சேம் மேலே இருந்து அவ்வளோதான் என் பண்ணுங்க. ஓகேங்களா? இந்த சந்தில் வர மாதிரி அப்படியே விட்டுட்டு இப்போ மாலை போடலாமா? உள்ள கவ் அகைன் இது ஸ்ட்ரைட்டாக ரவுண்ட், இங்கிருந்து அகைன் வெளியில். ஓகேங்களா? கையில் இருந்து வெளியில் வர மாதிரி. இப்போ இதுக்கு சேமா ஈக்குவலாக கவ். ஓகேங்களா? மாலை பிடிக்கிற மாதிரி கீழே டிசைன் என்னாச்சு டிசைன் கொடுங்க. நான் வந்து இது மாதிரி ரவுண்ட் ஷேப் கொடுத்துட்டு அங்கங்கே ஷேடிங்ஸ். ஓகேங்களா? ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? இது வரையும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கிளாஸில் கேளுங்க. ஓகேங்களா? நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சேம் ஐப்ரோஸ் அதே மாதிரி சைடு ஃபேஸ். ஓகேங்களா? ஐஸ் வச்சுட்டு முடிச்சிடலாம். இப்போ ஹேர் ஷேடிங் வந்து மேலே தூக்குற மாதிரி. ஓகேங்களா? வாய்ஸ் எல்லாமே மேலே கொஞ்சம் ஹேர் இது இருக்கும்ல, அது மாதிரியே ஃபீல் பண்ணுங்கள். ஃபுல்லாக திக் ஷேட், பேக் எல்லாமே கொஞ்சம் திக்காக கொடுங்க. ஓகேங்களா? இப்போ உள்ள டிசைன் இங்கே ஷால் போடுற மாதிரி போடலாம், பார்க்கலாம். ஓகேங்களா? உள்ள வெளியில் ஷேர்வானி போடுவாங்கல்ல, ஷேர்வானிக்கு ஷால் வரும் தெரியுமா? இங்கே லைட்டாக இது மேலே கொண்டு வந்த மாதிரி போட்டு ஸ்ட்ரைட்டாக. ஓகேங்களா? ஸ்ட்ரைட்டாக கொண்டு வாங்க. ரொம்ப இதுதான் பெண்ட் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்காது. ஓகேங்களா? ஸோ அதை ஓகேங்களா? இப்போ இங்கே லெக் ஸ்டார்ட் பண்ணும். சைடு ஃபஸ்ட்டு ஃபுல் போட்டுறேன். ஷூ கொஞ்சம் டார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? டார்க். அகைன் இன்னொரு கால் பாதி தெரியுற மாதிரி சேம் அதே மாதிரி தான். ஒரு சர்க்கிள் ஸ்ட்ரைட் இது வர மாதிரி, அவ்வளோதான். அதை அப்படியே பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? அந்த பக்கம் நிற்கிற மாதிரி ஃபுல் தெரியாது. பேண்ட் இருக்கிற மாதிரி லைட்டாக ஷேட். ஓகேங்களா? இப்போ தான் இருக்கிறது உங்களுக்கு. நான் என்ன சொல்கிறேன்னா, இங்கே டார்க் லைன் ஷேடிங் கண்டிப்பாக கொடுக்கணும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். டார்க் லைன். இது ஷர்ட். ஓகேங்களா? இது ஷால். இது ஷால். இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும். இந்த ஷர்ட்டுக்கு வந்து டிஃப்ரென்ஸாக வேறு லுக் கொடுக்கணும். ஓகேங்களா? அது பார்த்துக்கோங்க. நான் இங்கே வந்து ரவுண்ட் ஃபில். ஓகேங்களா? இது ஷர்ட்டோடது. பார்டர் கொடுங்க. ஓகேங்களா? பார்டர் அந்த பக்கம் இந்த பக்கம் ஈக்குவல் சேம் ஃபில். ஓகேங்களா? இதுவும் ஷர்ட்டு தான். இதுதான் ஷால். ஷாலும் பேக்கும் ஃப்ரண்ட்டும் சேமாக இருக்கணும். இங்கே ஓகேங்களா? இங்கே லைட்டாக ஷேட் கொடுங்க. ட்ரை ஆன பிறகு கொடுங்க. நான் வந்து உங்களுக்கு காமிக்கணுன்றனால ஷேட் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? சேம் அதே மாதிரி இங்கும் ஷர்ட்டும் ஷாலும் சேமாக கொடுக்காதீங்க. அப்போ டிஃப்ரென்ஸ் தெரியாது, ஈக்குவல் ஆகிடும். சாரி, இது பார்டர் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஷால் லைட்டாக
ஓகே, இங்கே வேறு கொடுங்க. ஏன்னா இதுவும் ஈக்குவலாக இருக்கக்கூடாது. நான் ஷால் தானே போட்டிருக்கேன். சாரி, நான் இது கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். சாரி எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப தப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இங்கே நீங்கள் ஷர்ட்டுக்கு வேறு பார்டர் கொடுத்தீங்கன்னா ஷாலுக்கு வேறு பார்டர் கொடுங்க. ஓகேங்களா? நான் இங்கே லைன் போட்டு நான் வேறு டிசைன் கொண்டு வரேன். ஓகேங்களா? சேம் அதே மாதிரி இங்கே லைன். சாரிங்க, நான் பார்த்துக்கல. ஓகேங்களா? டார்க்காக கொடுத்துட்றேன் நான் இந்த ஷாலுக்கும் இருக்கும். இது வந்து கொஞ்சம் ஈக்குவலாகவே இருக்கட்டும். ஓகேங்களா? இது வேறு டிசைனாகவே இருக்கட்டும். அப்படியே விட்டுடுங்க. இங்கே இதுக்கும் ஈக்குவலாக இருக்கணும் பார்டர். இது வந்து வேறு மாதிரி கொடுங்க. இந்த டிசைன் வேறு, இதுவும் ஈக்குவலாக கொடுங்க. ஓகேங்களா? லைட்டாக ஷேட். ஓகேங்களா? ஷேட் ஷால். இது ட்ரெஸ்ஸு. சாரிங்க, பார்த்துக்கலாம். டார்க்காக ஒரு காலர் டார்க் கொடுங்க. ஓகேங்களா? இப்போ ஹேண்டுக்கு டிசைன் கொடுக்கணும். ஓகேங்களா? ஓகேங்களா? இது லைட்டாக டார்க் ஹேண்ட் இருக்கிற மாதிரி. ஓகேங்களா? ஹேண்ட், லெக், ஃபுல் பாடி தெரியுதுங்களா? ஃபுல்லாகவே உங்களுக்கு 10க்குள்ளேயே முடிக்கணும். ஓகேங்களா? இந்த பார்த்தீங்களா 10 இங்கே இருக்குது. ஓகே, பாருங்க. தெரியுதுங்களா? 1 to 10க்குள்ளேயே நான் முடிச்சிட்டேன் ஒரு ஃபிகரை. அதே மாதிரி இந்த பக்கம் இப்போ பிரைடை பார்க்கலாம். ஓகேங்களா? பிரைட் பார்த்துட்டு கிளாஸ் எண்ட் பண்ணலாம். குரூம் பார்க்கலாம். பிரைட் பார்க்கலாம். இந்த பக்கம் ஃபேஸ் வச்ச மாதிரி லைட்டாக பெண்ட், லைட்டாக. ஓகேங்களா? குட்டியாக கர்வ், நோஸ், மவுத். இது லைட்டாக ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்து. ஓகேங்களா? இதோட ஒரு லைன், ஹேர்ஸ். ஓகேங்களா? இங்கே இயர்ஸ், மறுபடியும் ஒரு லைன் இதுக்கு ஜாயின் பண்ணுங்கள். இந்த ரவுண்ட்லேயே அப்படியே இயர்ஸ் வரையும் கொண்டு வாங்க. ஓகேங்களா? இங்கே ரவுண்ட் நெத்துச்சுடி, ஒட்டின மாதிரி டச் ஆகக்கூடாதுண்ணா. ஓகேங்களா? இதோட ஒரு லைன், லைன் ஃப்ளவர் வச்ச மாதிரி கொண்டு வாங்க. ஓகே, ரவுண்ட் பூ வைக்கிற மாதிரி. இதோட இது சேம் இங்கே எப்படி போட்டோமோ அதே மாதிரி இங்கே நெக்கு. இது பேக் சைட்லேருந்து ஒரு நெக், பேக் சைடு நெக்கு இது வரணும். இயரிங்ஸ் உங்கள் விருப்பம் தான். எந்த மாதிரி ஜும்கா எது மாதிரி வேணுமோ போட்டுக்கோங்க. ஓகேங்களா? கொஞ்சம் பெருசாக நான் டபுள் லேயர் கொடுக்குறேன். இங்கே ஒரு ஜும்கா, 2 லேயர்ஸ் ஜும்கா. ஓகேங்களா? அதோட பெண்டன்ட் நெக்குக்கு வெளியில் நெக்குக்கு இருந்து கொஞ்சம் கீழே வர மாதிரி இருக்கும் இது. ஓகேங்களா? சேம் அந்த சைட்லேருந்து அந்த டைரெக்ஷன்லேருந்து இப்படி கொண்டு வாங்க. இங்கேருந்து ஓகேங்களா லைட்டாக இது வந்து பேக் வந்து லைட்டாக இங்கே இருக்கணும். கொஞ்சம் இப்படி கொண்டு வாங்க. சேம் இப்படி இங்கேருந்து எப்படி வந்தோமோ அதே மாதிரி ஹேண்ட், அதை அப்படியே விடுங்க. ஓகேங்களா? இங்கேக்கு ப்ளவுஸ் எண்ட். ஓகேங்களா? ப்ளவுஸ் இதோட இது ஃபுல் ஹேண்ட் வரும். இது வந்து இங்கேக்கு எண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இதோட இது ஸ்டோமேக் ஸ்ட்ரைட்டாக வரணும்.
அதே மாதிரி லைன் கொஞ்சம் கவ், லைட்டாக கவ். ஓகேங்களா? ஃப்ராக். ஓகே, இப்போ ப்ளவுஸ்க்கு வந்து இங்கே லைன் போடுங்க. ஓகேங்களா? இதோட முடியும். ஓகேங்களா? இதோட ஃபுல் ப்ளவுஸ் முடியும். ஓகேங்களா? இங்கே டாட். இப்போ இந்த ஃப்ரண்ட், அதனால் இங்கே தான் டாட் வரணும், லைட்டாக திரும்புகிற மாதிரி. இப்போ இங்கேருந்து லைன் ஹிப்பு பெல்ட் போடுற மாதிரி என்னாச்சும் டிசைன் கொடுங்க. ஓகேங்களா? ஹிப்பு போடுற மாதிரி பெல்ட். இப்போ உள்ள டிசைன்ஸ் லைன் கொடுத்துட்டு நான் ஆற வைக்கிறேன். ஆற வச்சுட்டு நான் ஹேண்டுக்கு இது போடுறேன். அது கூட இது ட்ரை ஆகிடும். அப்போ உள்ள ஒர்க் கூட கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் அது மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இந்த ஒர்க் பண்ணால் நெக்ஸ்ட் இந்த ஒர்க் பண்ணுறதுக்குள்ளே இது காயும். அப்போ இங்கே ஃபீலிங்ஸ் கொடுக்கணும்ன்ற மாதிரி. ஓகேங்களா? இப்போ நான் ஜடை போட்டுறேன். ஜடை போட்டு காய வச்சுட்டு ஷால் போட்டோன்னா அது காஞ்சி நிற்கக்குள்ளே இது போட்டோன்னா இது காயும். இங்கே மேலே துணி போட்ட மாதிரி இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? மேலே இருந்து போடல, இங்கே ஷால். ஓகேங்களா? இந்த இடத்துல இருந்து சாரி ரொம்ப இதாக வரேன், அப்படியே கிட்டே கொண்டு வாங்க. ஓகேங்களா? இங்கே ஒரு லேயர், அகைன் இங்கே இருந்து லைன் லைன் லைன், அகைன் இங்கே ஓப்பன். ஓகேங்களா? ஷாலோட பார்டர் நல்லா டார்க் பண்ணிக்கோங்க ஒரு வாட்டி. ஹேங்கிங்ஸ் கொடுத்துக்கோங்க வேணும்னு. ஓகேங்களா? நீங்கள் எது மாதிரி வேணும்னா டிசைன் பண்ணிக்கலாம் க்ரியேட்டிவாக. ஓகேங்களா? பட் மோஸ்ட்லி கான்செப்ட்ஸ் எல்லாமே இது மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? இது காயட்டும். இங்கேயும் அதே மாதிரி டிசைன். காயட்டும். இப்போ ஹேண்ட் சேம் இதுங்க போட்டிருக்கோம்ல அதே மாதிரி இருங்க ப்ளவுஸ் போட்டுடலாம். இதுவும் காயட்டும். அதனால தான் ஃபுல்லாக ஃபில்லிங்ஸ் கொடுக்கறதுக்காக இங்கே நெக் வர மாதிரி இங்கே ஹம்ஸ் கொடுத்துட்டு இங்கே பில்லை வரணும். ஓகேங்களா? ஒரு ரவுண்ட் போட்டு அப்படியே விடுங்க. ஓகேங்களா? எதுவும் இது ரொம்ப இன்டிகிரேட்டாக பண்ணாதீங்க. கொஞ்சம் கேப் விட்டுட்டு அப்படியே பில்லை போட்டு அப்படியே இது ஓப்பன் ஸ்பேஸில் இருக்கட்டும். இங்கே லைட்டாக ஷேட் கொடுத்துட்டு இது ஷேட் கொடுங்க. ஓகேங்களா? ப்ளவுஸ் ஃபுல்லாக ஷேட் கொடுத்து விட்டுடுங்க. லைட் ஷேட். ஓகேங்களா? இங்கே திக், இங்கே டிசைன் கொடுங்க. ஓகேங்களா? லைன் ஹம்ப்ஸ் அவ்வளோதான். ஓகேங்களா? ப்ளவுஸ் டிசைன். இப்போ ஹேர். கீழே வரையும் போட்டுட்டு இங்கே டார்க்காக கொடுத்துருங்க. ஓகேங்களா? இங்கே லைட்டாக ஷேடிங். ஓகேங்களா? ஹேர். இங்கே பேங்கிள்ஸ். என்ன டிசைன்னா கொடுக்கலாம். ஓகேங்களா?
திக்காக போடுறேன். சேம் தம் ஃபிங்கர், ஃபிங்கர்ஸ். ஓகேங்களா? இப்போ அந்த கையை இது கீழே வர மாதிரி சேம் பெண்ட், இங்கே பிடிச்ச மாதிரி. ஓகேங்களா? மாலையோட வெளியில் வரணும். இது ஒரு ஹேண்ட், இது ஒரு ஹேண்ட். இப்போ இங்கே ஹெட் ஃபுல்லாக டார்க்காக ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இங்கே பார்க்கலாம் டிசைன். சேம் உங்கள் விருப்பம் தான், ஏதாச்சும் கொடுக்கலாம். ஃபில்லிங்ஸ், ஃப்ளவர்ஸ், டார்க் ஷேட்ஸ். ஓகேங்களா? இது மாதிரி நீங்கள் ஃபில்லிங்ஸ் ஃபில் பண்ணுங்கள். நான் வந்து அப்படியே விட்டுறேன். இந்த லைன் இருக்கணும் கண்டிப்பாக. இது லைன் ஃபில் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இன்னொரு டிசைன் காமிக்கிறேன். இல்லை ஃபில்லிங்ஸ் என்னென்னு கொடுக்கலாம், ஆனால் வந்து நீங்கள் அந்த லைன் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்காது. ஓகேங்களா? இந்த லைன் அப்படியே விடுங்க. இது மாதிரி ஏதாச்சும் ஃபில்லிங் கொடுங்க. ஓகேங்களா? ஷாலுக்கு வேணும்னா லைட்டாக நீங்கள் இந்த இதுவும் இது பண்ணனால டார்க் ஃபில்லிங்ஸ் கொடுத்தனால இங்கே வந்து லைட்டாக ஷேட் பண்ணி விட்டுடுங்க. ஓகேங்களா? ஷாலுக்கு. ஓகேங்களா? இதுவும் 10 சென்டிமீட்டரோட கீழவே இருக்குது. ஓகேங்களா? பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? 10 சென்டிமீட்டர் உள்ளே இருக்கணும் ஃபிகர்ஸ் எல்லாமே. ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். பாய்.